ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி எப்படி ரெட்ரோ ஸ்டைல் எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற இந்த இமேஜஸில் ஃபஸ்ட்டு இந்த ஒரிஜினல் இமேஜை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது பேக்ரவுண்டில் வந்து கட் பண்ணி ரெட்ரோ ஸ்டைல் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக ரெட்ரோ ஸ்டைல் எடிட்டிங் வந்து பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து உள்ளே ஓப்பன் பண்ணிடுங்க. அடுத்ததான் Ctrl+J கொடுத்து ஒரு நியூ லேயர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி பென் டூல் அல்லது குயிக் செலெக்ஷன் டூல் வந்து யூஸ் பண்ணி ஏற்கனவே நான் வந்து சப்ஜெக்டை வந்து அந்த ஒரிஜினல் லேயர்லேருந்து செப்பரேட் பண்ணிட்டேன். ஏன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பெருசாக அதை வந்து நான் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டேன். அதனால் பேக்ரவுண்ட் லேயர் ஒரு காப்பி எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் சப்ஜெக்டை வந்து மாஸ்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மாஸ்கிங் வந்து பண்ணிடலாம் இந்த பேக்ரவுண்ட் லேயர்லேருந்து. அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு பின்னாடி ஒரு நியூ சாலிட் கலர் இல்லை ஏதாவது ஒரு லேயர் ஓப்பன் பண்ணி கலர் வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சப்ஜெக்டில் மட்டும் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம சப்ஜெக்டில் ஒவ்வொரு பார்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் இந்த சப்ஜெக்ட் லேயர் அப்படிங்கிறது வந்து செலெக்ஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடுங்க. குயிக் செலெக்ஷன் டூல், பென் டூல், எந்த டூல் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஜஸ்ட் அது வந்து ப்ளஸ் சிம்பிள் அந்த இதில் வந்து இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிஷர்ட்டை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது அந்த சப்ஜெக்டில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக செலக்ட் பண்ணி அதுக்கு தனித்தனியாக கலர்ஸ் வந்து கொடுக்கறதுனால நமக்கு அந்த கார்ட்டூன் லுக் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறது அக்யூட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் செலக்ட் ஆகிடக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே ரிமூவ் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக செலக்ட் பண்ணிட்டீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் செலெக்ஷன் இருக்கிறப்ப சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான கலரை வந்து அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம அதுக்கு வந்து ட்ரெஸ் அப்படின்னு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய லேயர்ஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறனால நேம் வந்து நீங்கள் கொடுத்துருங்க லேயருக்கு, இல்லைன்னா நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம இந்த ஹேரை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஏர், ஃபேஸ், மவுத் இந்த மாதிரி தனித்தனி நம்ம செலக்ட் பண்ணி கலர்ஸ் வந்து டிஃபர் பண்ணி காட்டுறப்ப நமக்கு அந்த ரியல் கார்ட்டூன் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஜஸ்ட் எல்லா ஏரையுமே விடாமல் செலக்ட் பண்ணிடுங்க. சேம் அதே மாதிரி ஒரு சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஜஸ்ட் அந்த செலெக்ஷனில் இருக்கிறப்ப நீங்கள் சாலிட் கலர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அப்போவே வந்து அந்த கலர்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். சேம் இதுக்கு வந்து நம்ம ஹேர் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் நம்ம எப்போ வேணும்னாலும் கலர்ஸை வந்து மாற்றிக்க முடியும் இது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் அப்படின்றதுனால. அதே மாதிரி அடுத்ததாக ஃபேஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அந்த பியர்டு கிளாஸ் வந்து இருக்கிறதுனால இது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் கிளாஸ் இருக்கிற சப்ஜெக்டை வந்து ரெட்ரோ ஸ்டைல் இந்த எடிட்டிங்க்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸை வந்து நம்ம தனியாக கூட கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபேஸை மட்டும் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த பியர்டில் இருந்து இருக்கிற அந்த ஸ்கின்னை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஃபேஸ் அப்படின்ற அந்த செலெக்ஷனோட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி சாலிட் கலர் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். அடுத்ததாக இதை வந்து ஃபேஸ் அப்படின்னு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட கலர்ஸை வந்து நம்ம எப்போ வேணால் மாற்றிக்க முடியும் இது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் அப்படின்றதுனால. அண்ட் எங்கேயாவது நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா அதோட மாஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கனாலே போதும் நமக்கு வந்து அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, அடுத்ததாக நம்ம மறுபடியும் அந்த சப்ஜெக்ட் லேயர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம பியர்டை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த
ஸ்கின் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக வந்து அந்த ஃபேஸ் அப்படின்ற அந்த லேயர்லேயே வந்து நமக்கு செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த சப்ஜெக்ட் லேயரை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிடும். அண்ட் ஸ்கின் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு வந்து நம்ம அதாவது இந்த ஃபேஸ் அப்படின்ற அந்த லேயரில் வந்து இன்க்ளூட் பண்ணிடலாம். எதையுமே நம்ம வந்து விட்டுறக்கூடாது. கண்ட்ரோல் டி கொடுத்தா அந்த செலெக்ஷன் வந்து ஹைட் ஆகிடும். அடுத்ததாக இப்போ நம்ம பியர்டு வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அந்த பியர்டு வந்து செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால நம்ம இந்த மேக்னெட்டிக் லேசர் டூல் வந்து யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதோட பிக்சல்ஸோட இந்த ரேஞ்சை வந்து நமக்கு எடுத்துக்கிட்டு நமக்கு இந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிறோம். இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோஷாப் பேசிக்ஸ் அப்படின்ற அந்த வீடியோவில் வந்து இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேலே ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணி கூட அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். சரி, அதே மாதிரி சாலிட் கலர் ஓப்பன் பண்ணி பிளாக் கலர் கொடுத்துட்றோம். அண்ட் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத அதாவது சப்ஜெக்ட் உள்ளே மட்டும்தான் நமக்கு அந்த இது வந்து வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் லேயரை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்வெர்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வெளிப்புறம் இருக்கிறது எரேஸ் ஆகிடும். மறுபடியும் இன்வெர்ஸ் கொடுத்திங்கன்னா உள்ளே நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, அடுத்ததாக நம்ம இந்த லிப்பை வந்து செலக்ட் பண்ணி சேம் அதே மாதிரி பெயிண்ட் பண்ண போகிறோம். லிப்புக்கு நீங்கள் பிங்க், ரெட் இந்த இது வேணால் கொடுக்கலாம். மேல் ஃபீமேல் அந்த மாதிரி நீங்கள் ஜெண்டர் வேரியேஷனில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி லிப் கலர் வந்து கொடுத்துக்கலாம். அதேமாதிரி இப்போ டீத்துக்கும் நம்ம கலர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு கிளிப் ஆர்ட் பேஸுக்கு வந்து நம்ம மாற்ற போகிறோம் ஒரிஜினல் சப்ஜெக்டை. ஸோ எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு கலர் தனித்தனி கலர்ஸை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம எந்தெந்த இதுக்கு வந்து ஒர்க் பண்ணுறோமோ அதோட நேமை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணால். ஓகே, அடுத்ததாக நம்ம கலர்ஸை வந்து மாற்றலாம். ஒரே மாதிரியான கலர்ஸ் இருந்தால் அதை வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸை நம்ம மாற்றிட்டு சப்ஜெக்ட்லேயே நம்ம வேரியேஷன்ஸ் காட்ட முடியும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த கிளாஸை வந்து செலக்ட் பண்ணி சேம் அதே மெத்தட்லேயே கலர் வந்து கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு எந்த செலெக்ஷன் டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணி தனி லேயரில் ஓப்பன் பண்ணிவிட்டு கலர்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஓகே, சாலிட் கலர் ஓப்பன் பண்ணி நான் ப்ளூ அந்த கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இன்சைடில் நீங்கள் இது பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த லேயரை வந்து மேலே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா எல்லா லேயர்ஸுக்கும் மேலே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு கண்ணாடி வந்து முன்னாடி எல்லா லேயர்ஸுக்கும் முன்னாடி வச்சுருந்தோம் அப்படின்னா கண்ணாடி நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இருக்கும். அதோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம ஓவராலாக எல்லாத்துக்குமே நம்ம வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துட்டோம்.
அடுத்ததாக இதை எல்லாத்தையுமே நம்ம Ctrl+G கொடுத்து குரூப் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ண. பிஃபோர் ஆஃப்டர் ஒரு ஒரிஜினல் சப்ஜெக்டை வந்து நம்ம கலர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கார்ட்டூனிஸ்டிக் டோனுக்கு வந்து மாற்றிருக்கோம். எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ ஒப்பாசிட்டி வந்து குறைக்க போகிறோம். காரணம் அந்த ஒரிஜினல் வந்து நம்ம திருப்பி ரீடைன் பண்ணுறதுக்காக. இப்படி நம்ம பண்ணும்போது இந்த கார்ட்டூனிஸ்டிக் அண்ட் ஒரிஜினல் ரெண்டும் சேர்ந்து ஒரு அவுட்புட் வந்து தரும். அதை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக இது வந்து நம்ம பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் அந்த அவுட்லைன்ஸ் வந்து நமக்கு தெரியும். அந்த கிளிப் ஆர்ட்லேயே அவுட்லைன்ஸ் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நோஸ் அந்த இயர்ஸ் வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஹேருக்கு நம்ம ஒப்பாசிட்டி வச்சு குறைச்சோம் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு கார்ட்டூன் அண்ட் ரியலிஸ்டிக் அந்த காம்போ சேர்ந்த ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் குறைச்சி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இது வந்து ஆப்ஷனல், நமக்கு வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம விட்டுடலாம். ஓகே, எல்லாத்துக்குமே அந்த ஒப்பாசிட்டி அப்படின்றது குறைச்சிங்க அப்படின்னா அந்த ஒரிஜினலோட அந்த அவுட்லைன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். இன்னும் நமக்கு ரியலிஸ்டிக்கான லுக் வந்து தரும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அடுத்ததான் இந்த இமேஜ் வந்து நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்ரோ இமேஜ். Ctrl+T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுங்க ஃபுல்லாக. அண்ட் இந்த சப்ஜெக்டை வந்து அந்த மிட் பாயிண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸில் வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணிட்டு ஒரு கிரேடியன்ட் மேப் மாதிரி எந்த ஒரு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கலர்ஸ் வந்து கொடுத்து பார்க்கலாம். நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்காக இந்த ஆப்ஷன். நமக்கு எந்த கலர் வேணுமோ அது வந்து நம்ம அந்த கிரேடியன்ட் மேப் அது மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அண்ட் சில கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த அவுட்புட் வந்து கிடச்சிது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாசிபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரக்கூடிய இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க. கடைசியாக நன்றி.